நாளும் கோளும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கை பிளே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரேஷ்ட குருமுரளி. என்றும் முருகபெருமான் குருவழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் பிளே தமிழ்ல எல்லாருமே இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த வருஷத்துல 4 கிரகம் ஒரே இடத்துல பயிற்சி ஆகுது. 4 கிரகத்தோட 4 விதமான ராஜ யோகத்துல யாரு போறீங்க? 12 ராசிக்குள்ள. கண்டிப்பா வீடியோ மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோவா இருக்கும். பார்த்துங்க, வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா சூரிய பகவான் தலைமை பொறுப்புக்கு எத்தனை பேர் போகணும் ஆசை இருக்கு வீடியோக்குள்ள இருக்கு. பார்த்துக்குங்க, ஒரு தலைமை பொறுப்புல போகணும்னா கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வழக்கு, சொத்து இதெல்லாம் அடையணும். இந்த வீடியோ மிகப்பெரிய ஒரு அனுகூலமான. செவ்வாயும் அன்னைக்கு பயிற்சி ஆகிறார். புத பகவான் அறிவுக்காரகன், புத்தி, எழுத்து, கணிதம், வழக்கு, கோர்ட்டு, கேஸ், படிப்பு, கல்வி பெரிய அளவுக்கு போனா கண்டிப்பா இந்த கிரகமும் இந்த 17ஆம் தேதிக்குள்ள பயிற்சி ஆகுது. அடுத்த சுக்கிர பகவானும் பயிற்சி ஆகிறார். யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுங்க. திருமண வாழ்க்கை வேணுமா, ஆசைப்பட்ட பொருள் வாங்கணுமா, எல்லாமே இந்த 4 கிரக பயிற்சியால் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் இருக்க போகுது. வரக்கூடிய ஜனவரி மாசம் 15ஆம் தேதியிலிருந்து பயிற்சி ஆகி உங்க நட்சத்திரத்துக்கு இந்த 4 கிரக பயிற்சி எப்படிப்பட்ட யோகம் இருக்குது. ஏன்னா எல்லாமே ராஜயோகமா மாறுது. அதுவும் சூரியபான் காலபுருஷனுக்கு திக்பலமாயி 10ஆம் இடத்துல திக்பலமாயி செவ்வாய் உச்சத்துல எல்லா கிரகமும் 4 கிரகமும் உச்சமான வேலையை எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே, பொதுவாக சிம்ம ராசி காலபுருஷனுடைய 5வது ராசி தான் இந்த சிம்ம ராசி. எப்போதுமே பாருங்க, சிம்ம ராசிக்காரங்க ஒரு தைரியமான குணம் பயங்கரமா இருக்கும். எப்படி எதுலேயுமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் ஒழுக்கமான குணம் ஒரே ராசினா அந்த சிம்ம ராசி மட்டும்தான். எதுலையுமே விடாம முயற்சி பண்ணுவாங்க. எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான திறமையான குணம் இந்த சிம்ம ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கு. பொய் சொல்ல தெரியாது, ஏமாத்த தெரியாது, அவ்வளவுதானே. இப்படி பொய் சொல்ல தெரியாது, ஏமாத்த தெரியாது, யார்ட்டையும் அடிப்பணிச்சு நம்ம நிக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம சொந்த காலம் நிற்கணும். சொந்த முயற்சியில் நம்ம சொந்த ஒரு ரூபா தான் நம்ம சொந்த காலம் சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிற எண்ணங்கள் யார்கிட்ட இருக்குன்னா கண்டிப்பாக சிம்ம ராசி பொறுத்த சூப்பராக இருக்கும். அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த 4 கிரக பயிற்சி, எப்படி இந்த 4 கிரக பயிற்சி மட்டும் உங்கள் ஜாதகத்தில் யோகம் மட்டும் இருந்துட்டா போதும். இதெல்லாம் கொஞ்ச நாள் தாங்க பயணிக்கும். ஆனால் எல்லாமே யோகத்தை கொடுத்துட்டு போயிடும். நல்லா பார்த்துக்குங்க. நீங்கள் தலைமை பொறுப்பு போகணும்னா சூரிய பகவானை பார்க்கணும். வண்டி, வீடு, சொத்து, பூமி வாங்கினா செவ்வாய் பகவானை பார்க்கணும். ஜாதகத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட வழக்குலையும் ஜெயிக்கணும், படிக்கக்கூடிய குழந்தை நல்லா படிக்கணும், அந்த அந்த புதன் பகவானை பார்க்கணும். பேங்க்ல லோன் வேணா புதன் பகவானை பார்க்கணும். அடுத்து ஆசைப்பட்ட விஷயம் நான் லைஃப்பில் நடக்கணும், கணவனுடைய ஒற்றுமை நல்லா இருக்கணும், வீட்டுக்கு ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கினா சுக்கிர பகவானை பார்க்கணும். திடீர் யோகத்துக்கும் சுக்கிர பகவானை பார்க்கணும். இது எல்லாமே ஒன்று கூடி இருக்கும்போது உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுப்பாரு? பயங்கரமான யோகத்தை கொடுத்துருவாரு. பார்த்துக்குங்க. ஏன்னா இது எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம். எப்போதுமே சரி, ஜனவரி மாதத்துலேருந்து உங்களுக்கு ஜனவரி 15 பிப்ரவரி 5 வரை பாருங்கள், ஏதாச்சும் ஒரு தடங்களை வந்திருக்கும். நீங்கள் வருஷம் எடுத்துக்கோங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன், சிம்மராசியை வருஷம் எடுத்து பார்த்துக்குங்க. ஜனவரி 15 இல்லை பிப்ரவரி மாதத்துக்குள்ளே பாருங்கள், ஏதாச்சும் ஒரு தடங்களை நீங்கள் சந்திப்பீங்க. பாருங்கள், உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக நடந்துருக்கும். இது வருஷத்தில் எப்போ வந்தாலும் சிம்ம ராசி ஒரு சர்க்கிளை கொடுத்துரும். சிம்மத்துக்கு மட்டும்தான், மற்ற எல்லா ராசியும் கிடையாது. ஆனால் இந்த காலகட்டம் செவ்வாய் பகவான் உச்சமாகிறதால் நல்லா தெரிஞ்சுங்க. போன வருஷம் செவ்வாய் கிடையாது, இந்த வருஷத்தை செவ்வாய் உச்சமாகறதுனால உங்களுக்கு பாக்கியாதிபதியோட சேர்ந்து எல்லா கிரகமும் நிற்கிறதுனால நான் கெட்டது இங்கே சொல்ல வரல. எல்லாருமே கெட்டதை சொல்லி உங்களை பயமுறுத்திட்டுருவாங்க. சிம்மத்தை பயப்படாதீங்க, உங்களால் முடியும். ஏன்னா 6ஆம் இடத்துல எல்லா கிரகம் இருக்குது. ஐயோ அப்படி இப்படிம்பாங்க. எதிர்த்துன்னு பேஸ் பண்ணி அடிக்க ரெடியாக இருங்க. எதிரியை வெல்லக்கூடியனா 6ஆம் இடத்துல சூரியன் தான் எதிரியே இருக்க மாட்டான் தெரியுமா? அதுக்கான நேரம் இருக்குது. அப்போ இங்கே கெட்டது நான் சொல்ல வரலையே. சிம்மத்துக்கு நான் கெட்டதே சொல்ல மாட்டேன். என்ன அஷ்டம சனி, யாருக்கு சனிப்பான் கெட்டு போயிருந்தாலும் ஆட்டி படைச்சு பிடிச்சி ஒரு 3 மாதம் அப்படியே புழிஞ்சு கீழே போட்டு பிடிச்சி. சனி பவன் சரியில்லாதவங்களாம் கண்டிப்பாக நீங்கள் கேட்டு பாருங்கள். இப்போ 2-3 மாதம் பாருங்கள், வேலை இல்லை, உத்தியம் இல்லை, கடன் இருக்குது, பகை இருக்குது, பிரச்சனை இருக்குது. இது மாதிரி நிறைய தடங்களை பார்த்தது யாருன்னா சிம்மங்க. படிப்புகளெல்லாம் அப்படியே மந்தமாகி போச்சுங்க. கல்வி சுற்றுலாக ஆகி போச்சு. காசு பணம் கொடுக்க வாங்க சரியாதிர தடை. ஏன்னா இந்த புதன் வக்கரமாக இருந்து புளிச்சு விட்டார். பெருங்கொண்ட பணத்தை போய் மாட்டிக்குச்சு.
வருமான இன்கம் சரியில்லை, பேச்சால சண்டை வருது, லாபத்தால சண்டை வருது, பொருளால சண்டை வருது, இன்கம்னால சண்டை வருது. இது மாதிரி நிறைய அப்படியே போட்டு தடங்களை கொடுத்து தடை பண்ணி விட்டாருங்க. யார்? சிம்ம ராசிக்காரங்கள. நினைச்ச காரியம் எதுவுமே சாதிக்க முடியல. சிம்மத்தை பொறுத்தவரை எல்லாமே தடங்கள், தடை தாமதம், பிரச்சனை, எல்லாமே ஒரு ஒரு போராட்டம், போட்டிய நிறைய தடங்களை பார்த்தது யாரும் சிம்ம ராசிக்காரர் தான். ஏன்னா தொழில் உத்தியோகம் சரியா இல்லை, வேலை சரியில்லை, படிப்பு கல்வி சரியில்லை, எல்லாமே ஒரு மந்தமான தன்மையை பார்த்தது கடக ராசி மட்டும்தாங்க. இனிமேதாங்க நல்ல நேரமே நெருங்குது. எப்படி? இனிமேதாங்க நல்ல நேரமே நெருங்குது உங்க வாழ்க்கையில. நான் இதுக்கு ஒரு பழமொழியே சொல்லுவேன். எப்படி? கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் வரும் உங்களுக்கு. உங்க ராசியில ராகு எது இருக்கா, கெட்ட கிரகம் உட்காந்துருக்கா, வீடு கொடுத்த போய் 6ஆம் இடத்துல போய் மறைகிற யார்? சூரிய பகவான். அப்ப ராஜயோகமா மாறிடும். எப்படி? கெட்டவர் கிட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம். இப்ப சொல்லுங்க, வேலை கிடைக்கலாம். இப்ப என்னன்னு கேளுங்க. எத்தனை பேருக்கு பேங்க்ல லோன் வேணும்? இப்ப போய் கேளுங்க, நீங்க வரலன்னா என்னன்னு கேளுங்க. ஏன் பேங்க்ல லோன் கிடைக்கும்? என்ன காரணம்? கடன்ல போய் இப்போதான் நிக்கிறாருல, அப்ப கடனை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? அப்ப பேங்க்ல போய் லோன் கட்ட கிடைக்குமா கிடைக்காதா? இப்போ மூவ் பண்ணும். ஜனவரி மாதம் 15 எந்த பேங்க்ல போய் நீங்க லோன் கேட்டாலும் லோன் சேங்ஷன் ஆகும். எப்படிப்பட்ட வேலையில நீங்க பெரிய ஆளா வருவீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஏன் வேலை உத்தியோகத்தில் பெரிய ஆளா வருவீங்க? எப்படி நீங்க சொல்லலாம்? என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? சூரிய பகவான் நல்லா பாருங்க, 6ஆம் இடத்துல எதிரியை வென்று நீங்க வேலை உத்தியோகத்தில் பெரிய அளவுக்கு வரணும். 1, வீடு கொடுத்தவர் இதுவரையும் பலம் சுத்திர பலம் இழந்து உங்களை நவம்பர் மாதம் வரை உங்களை புழிஞ்சு அப்படி சக்கையா போட்டார். இப்போ அவர் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். அப்போ வேலை உத்தியோகத்தில் ஒரு பெரிய லெவலுக்கு போறீங்க. யாரு? எல்லாருமே, உள்நாடும் வெளிநாடும் ரெண்டையுமே சேர்த்துக்கணும். உள்நாட்டு உள்ள அதிபதியும் இங்கே தான் இருக்கிறாரு, 11ஆம் இடத்துல இருக்காரு. யாரு? 5ஆம் வீட்டு ஒரு 11ல் இந்த கிரகம் 6ஆம் இடத்துல லாபஸ்தான அதிபதி இருக்காரு. அப்போ ஏதாச்சும் உங்களுக்கு ப்ரொமோஷனோ ஏதோ வெளிநாட்டு வெளியூர்களும் கண்டிப்பாக இருக்குது. இங்கே வேலை பார்க்கறதுக்கும் ப்ரொமோஷன் காத்து இருக்குது. ஏன் ப்ரொமோஷன் சொல்றீங்க? 11ஆம் இடம் ப்ரொமோஷன் தானே. அப்போ ப்ரொமோஷன் கிடைக்குமே கிடைக்காதா? புதன் தான் உங்களுக்கு சேர்ந்து ராசி அதிபதி சேர்ந்துருக்காரு. அப்போ கெட்டதை சொல்லணுமா? அப்போ நீங்கள் யாரை பார்த்துக்கணும்? சூரியனையும் புதனையும் பார்த்துக்கணும். ப்ரொமோஷன் வேணும்னா உங்கள் ஜாதகத்தில் எல்லாருமே தயவு செய்து இந்த குறிப்பிட்ட காலத்தை ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிக்கங்க. ஏன்னா நல்ல நேரம் நெருங்குது, நல்ல விஷயம் நடக்க போகுது. ஏன்னா சிம்மத்தில் பிறந்தவங்க நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தாங்க. அதனால சொல்கிறேன், கண்டிப்பாக திருமண வாழ்க்கை தடை இல்லை. நான் தடையே சொல்ல மாட்டேன். எப்படி தடை சொல்ல மாட்டேன்? எல்லா கிரகம் 6ஆம் இடத்துல இருக்க, ஏன் திருமண தடை வராதுங்கிறிய? என்ன காரணம்? வீடு கொடுத்தவர் தான் உங்களுக்கு பலமாயிட்டாரு. உங்களுக்கு குரு சனி நல்லா இருந்தால் போடும், திருமணம் நடந்துகிட்டே இருக்கும். ஜனவரி 15 17 பாருங்க, நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்கலாம். என்னன்னு கேளுங்க, கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். என்ன காரணம் தெரியுமா? 5ஆம் வீட்டு அதிபதியும் நல்லா பாருங்க, 5ஆம் வீட்டு 11ஆம் இடத்துல சொந்த வீட்டு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அடுத்து 4ஆம் வீட்டு அதிபதியும் 9ஆம் வீட்டு அதிபதியும் சேர்ந்து உங்களுடைய ராசி அதிபரும் சேர்ந்து திரிகோணஸ்தான அதிபரும் சேர்ந்து சூரிய பகவான் நிற்கிறாள். வீட்டில் சுபகாரியம் நடக்க போகுது. இதை எழுதிய நம்ம கொடுத்துடலாம். ஏன்னா எல்லாமே சந்திரனுடைய கால்களில் போகும். நல்லா தெரிஞ்சுங்க. உத்திரம் நல்லா பாருங்க, உத்திராடம், திருவோணம், அவிட்டம். அப்போ எல்லாமே திருவோணத்தில் போகும்போது கண்டிப்பாக சந்திரன் உங்களுக்கு நட்பு கிரகம் வரலாம். கல்யாண பேச்சை பற்றி கவலைப்படாதீங்க. கல்யாணம் பண்ணவொன்னே குழந்தை கிடைச்சிரும். இதுக்கான நேரம் சூப்பராக இருக்கு. அப்பாடி சொத்து அம்மாடி சொத்து வில்லங்க எப்படி சொத்தை மூவ் பண்ணாலும் சரி, இப்போ நீங்கள் ஜெயிக்கிறது சிம்மமாக மட்டும்தான் இருக்கும். தோல்விக்கு கிடையாது ராஜா. சனிபான் ஸ்ட்ராங் ஆகிடாரு. எது வந்தாலும் துணிஞ்சு அடிங்க. அவர் நேரம் 8ஆம் இடத்துல 2ஆம் இடத்தை பார்க்கறது. எது வந்தாலும் பயப்படாதீங்க. பயந்தீங்கன்னா அவ்வளோதான். பயப்படாம இருங்க. யாருமே கர்மா இல்லாமல் கலியுகத்தில் பிறக்க முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு கர்மா இருக்கு. அப்போ எப்படி எதிர்கொண்டு எப்படி ஜெயிக்கணும், இதை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயம். அப்போ நல்ல ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது. கடன் பகை எது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தொழில் பண்ண முடியும். போல ஜாதகத்தை பார்த்து தசாபதி கரெக்டாக மூவ் பண்ணுங்க. எல்லாருக்கும் நிறைய பேர் விசா பிரச்சனை நிறைய பேருக்கு இருந்திருக்கும் பாருங்க. தொழிலில் விசா பிரச்சனை நிறைய பேருக்கு இருந்துச்சு. வேலை உத்தியோகத்தில் வெளிநாட்டில் வேலை பார்க்குறோம், விசா பிரச்சனை, குடியுரிமை பிரச்சனை இருந்துச்சு. இப்போ எல்லாமே தடங்கள் நீங்கிரும். இப்போ எடுங்க லாட்ரி யோகத்தை எடுத்துக்கிட்டே இருந்தால் அடிச்சுக்கிட்டே இருக்குங்க. வெளிநாட்டில் உள்ளவங்க அனைவருக்கும் சொல்கிறேன், லாட்ரி யோகம் கடுமையாக இருக்குங்க. ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து லாட்ரி யோகத்தை மூவ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அடிக்கும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையும் பண்ணாமல் மூவ் பண்ணி பாருங்கள். நான் கண்டிப்பாக உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயம். பெண்களுக்கு எல்லாமே வெற்றியாக வருது. இனிமேல் தோல்வியே கிடையாது. பார்த்துங்க. கமிஷன் வியாபாரம், நெருப்பு சம்மந்த வேலை, ஐடிஐ ஃபீல்டு, பேங்கில் வேலை பார்க்குறவங்க, மருத்துவத்துறை, இது எல்லாமே சூப்பராக போகுது. யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க, டிரைவர் வேலை பார்க்குறவங்க, மெக்கானிக்கல் ஃபீல்டு வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் சரி நல்ல ஒரு வெற்றி உங்கள் பக்கம் வருது. வெளிநாடு வெளியூரில் சாதிக்கணும். படிக்கக்கூடிய மாணவன் அனைவருக்கும் சொல்கிறேன், அரசாங்க வேலைக்கு யாரெல்லாம் சாதிக்கணும்னு ஆசை இருக்கோ அனைவருமே ஜனவரி 15 17 அதுக்கப்புறம் அரசாங்க வேலை எழுதினால் ரிசல்ட்டு குடும்பத்தில் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு அரசாங்க வேலை வரும்.
தனியார் நிறுவனத்தில் எத்தனை வேலை பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் தேடி வரும், நீங்கள் தேடி போகணும். அதுக்கான வேலை இப்போ உங்களுக்கு நடந்துரும். பார்த்துங்க, நல்ல யோகம், ராஜயோகம் அதிகமாக சூப்பராக இருக்குது. நல்ல விதமாக இது யூஸ் பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக அந்த 4 கிரகம் மட்டும் உங்கள் ஜாதகம் நல்லா இருக்க மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நட்சத்திரம் போமா, முதல் நட்சத்திரம் மக நட்சத்திரம் தான். இயற்கையான ஞானம் இருக்கும். எப்படி? இயற்கையான ஞான அறிவு பயங்கரமாக இருக்கும். எதுவுமே நீங்கள் சொல்லி கொடுக்காதீங்க, பார்த்தவொன்னே செய்யக்கூடிய மைண்ட் பவர் மக நட்சத்திரம் சூப்பராக இருக்கும். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம், நல்லா ஒரு புத்திசாலி குணம் எல்லாமே பாருங்கள். இந்த மக நட்சத்திரம் பாருங்கள் சூப்பராக இருக்கும். எது வந்தாலும் சரி, மக நட்சத்திரம் பாருங்கள் இனிமேல் எல்லாமே வெற்றியாக மட்டும்தான் வரும், தோல்வியாக வராது. வெற்றியை நோக்கி மட்டும் ஜெயிக்கக்கூடிய நேரம் பர்ஃபெக்டாக வேலை செய்ய பாருங்கள். மக நட்சத்திரம் பாருங்கள் செம்மையோகம் இருக்குது லைஃப்பில். ஏன்னா அவர் பூர்வ நட்சத்திரத்தில் போகிறாரு. நிறைய பேருக்கு என்னம்மா மனசில் ஓடும்? இப்போ நான் ஓப்பனாக சொல்கிறேன், என்னம்மா ஓடும்? நம்ம சொந்த காலம் நிற்கணுங்க, வேலை பார்க்கணும், உத்தியோகம் பார்க்கணும், திரும்ப நல்லா இருக்கணும், இதை பற்றியே சிந்தனை வரும். ஆனால் வீட்டில் ஒரு சுப செலவு சுபகாரியம் இந்த மகரத்தில் பார்த்து செம்மையாக இருக்குது பார்த்துங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி நிறைய தடங்களை பார்த்துங்க, தடங்களை பார்க்க மாட்டீங்க. கெமிக்கல் ஃபீல்டு, மருத்துவ ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் வியாபாரம் எல்லாமே சூப்பராக இருக்கும். நினச்ச காரியத்தை அடித்து தூள் கிளப்ப போகிறீங்க மகரத்தில் பிறந்தவங்க. அடுத்து பூரத்தில் பிறந்தவங்க ரொம்ப நாகரிகமான குணமும், ஒழுக்கமான குணமும், திறமையான குணமும், கற்பனையான குணமும் நிறைய இருக்கும் பூரத்தில் பிறந்தவங்க. எப்படி? பூர்வத்தில் பிறந்தவங்க ரொம்ப ஒரு ஒழுக்கமான குணம் நிறைய இருக்குங்க. பொய் சொல்ல தெரியாது, ஏமாத்த தெரியாது, கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் பார்வடுங்க. குடும்பம் ஃபேமிலி மனைவி மக்கள் மேலே ரொம்ப ஆசை காட்டுவாப்பில். பிடிச்சதே அவர் தானே. சொந்த குடும்பம் எடுத்து இவர் தானே எடுத்து பார்ப்பார். கேட்டு பாருங்களேன். வெளிநாடு வெளியூர் பல தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பராக இருக்கும். ஆனால் இனிமேல் ரொம்ப தடங்களை பார்த்துட்டாங்க. இனிமேல் தடங்களே வராது. வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும், வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும், குழந்தை பாக்கி கிடைக்கும், படிப்பு கல்வி சூப்பராக இருக்கும், நினைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு யோகம் உங்களுக்கு தேடி வருது பார்த்துங்க. யார் பூரத்தில் பிறந்தவங்க எது வந்தாலும் பயப்படாதீங்க. நல்ல ஒரு மாற்றம் மட்டும் தான் உங்கள் வாழ்க்கையில் வரும். இனிமேல் தோல்வியே கிடையாது. அடுத்து உத்திரணத்தில் பிறந்தவங்க நீதி, நேர்மை, ஒழுக்கம், கண்ணியம், கட்டுப்பாடு, பொய் சொல்ல தெரியாது, ஏமாற்ற தெரியாது, யாருக்குடைய பொருளையும் ஆசைப்பட தெரியாதுங்க. நல்ல மனுஷங்க உத்திரத்தில் பிறந்தாங்க. ஆனால் இது மாதிரி பாருங்கள், கடன் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, வருமான பிரச்சனை, இன்கம் பிரச்சனை, தொழில் பிரச்சனை எல்லா தடங்களும் பார்த்தது யாருன்னா அந்த உத்திர நட்சத்திரம் மட்டும்தான். எப்படி? உத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப கஷ்டம், தடை, தாமதம், பிரச்சனை எல்லாமே பார்த்துட்டீங்க. இனிமேல் பார்க்க மாட்டீங்க. வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, தொழில் பண்ணுறது, பிரச்சனை, தொழில் தடை எதுவுமே இருக்காது. படிப்புகளில் மிகப்பெரிய வெற்றி வரும். அரசாங்க வேலை, எதிரியை செல்ல விஜயிக்கக்கூடிய கொஞ்சம் ஜாமீன் போகிறது மட்டும் இந்த உத்திர நட்சத்திரம் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஜாமீன் போகிறது, நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கம் இது மட்டும் கொஞ்சம் கவனமாக போயிங்க. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகமாக இருக்குது. இதை மிஸ் பண்ணிட வேணாம். உத்திரத்தில் பிறந்தவங்க வரக்கூடிய 4 கிரக பயிற்சியால் சிம்ம ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது.